நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். நான் ஒடிசாவில் உள்ள ஒரு மாநில பொதுத்துறை நிறுவனத்தில் புவியியலாளராக ஜியாலஜிஸ்ட் பணிபுரிந்து ஜனவரி 2019 ஓய்வு பெற்றேன். எனது நிறுவனத்தில் ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. அந்த நேரத்தில் எங்கள் அமைப்பு நிதி ரீதியாக உயர்ந்த நிலையை எட்டியிருந்ததால் நாங்கள் சில நிதி சலுகைகளை பெற முயற்சித்தோம். நான் ஓய்வு பெறுவதற்கு முன்பு அத்தகைய நிதி சலுகைக்கான ஒரு திட்டம் எனது நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கத்திற்கு ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது. நாங்கள் ஒப்புதலுக்காக காத்திருந்தோம். நான் அனைத்து ஹோமங்களிலும் அதற்காக பிரார்த்தனை செய்தேன். இருப்பினும் பல்வேறு காரணங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படவில்லை. என்றாலும் அதே நேரத்தில் தகுதியான ஊழியர்களுக்கு அதிக ஊதியத்தில் EPF ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. ஜூலை 2025 முதல் எனது நிறுவனத்திடமிருந்து நான் எதிர்பார்த்த மாதாந்திர நிதிச் சலுகையை விட அதிகமான ஓய்வூதியத்தை பெற்றேன். இந்த ஓய்வூதியத்தை பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதுகாப்பாகவும் உணர்கிறேன். இது என் வாழ்க்கையில் என் தெய்வீக பெற்றோரின் ஆசீர்வாதத்தால் நடந்தது. அவர்களின் தெய்வீக கமல பாதங்களுக்கு வந்த பிறகு அவர்களின் கவனிப்பு, அக்கறை மற்றும் என் மீதான அன்பை நான் எப்போதும் அனுபவித்து வருகிறேன். இவ்வளவு பெரிய அற்புதத்திற்காக என் அன்பான ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பாதங்களில் நான் எப்போதும் நன்றியுள்ளவளாக இருப்பேன். நிருபமா தாஸ், புவனேஸ்வர், ஒடிசா.